வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க மற்றும் உக்ரைனிய ஜனாதிபதிகளுக்கு இடையிலான வார்த்தை மோதல்களின் பின் அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைனிடம் வற்புறுத்தி கொண்டிருந்த கனிமவள ஒப்பந்தம் செய்யப்படவில்லை. அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டாலே ஒப்பந்தம் செய்ய முடியும் என்று உறுதியாக நிற்கும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வாஷிங்டன் சென்றாரா என்ற கேள்வி பலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அப்படியானால் அந்த ஒப்பந்தத்தின் என்னதான் இருந்தது என்ற மற்றொரு கேள்வியும் உள்ளது. அந்த கேள்விகளுக்கு இப்போது பதில் கிடைத்துள்ளது. உக்ரைன் கோரும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வாஷிங்டனுடனான கனிம ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அமெரிக்கா மற்றும் உக்ரைனிடையே நடக்கவுள்ள எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் பற்றி விவாதிக்கப்படும் என்று ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியிடம் பிப்ரவரி 26 அமெரிக்க அதிகாரிகளால் கூறப்பட்டது. அதற்கு செலன்ஸ்கி எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் பிற நட்பு நாடுகளும் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளும் இணைந்து கொள்ளும் விதத்தில் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு அதில் ஐரோப்பிய நாடுகளை ஈடுபடுத்துவதில் விருப்பம் இருக்கவில்லை. செலன்ஸ்கி இதை சில ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களிடம் கூறிய போது ஒப்பந்தத்தில் இல்லாத எதுவும் எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் கிடைக்கும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது என்று சுட்டிக்காட்டி எச்சரித்துள்ளார்கள். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட முடியாது என்று கூறிவிட்டார். அதன்பின் அமெரிக்கா தமது நிலைப்பாட்டை மாற்றி எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் பிற நட்பு நாடுகளும் கலந்து கொள்ளலாம் என்றார்கள். முன்னும் பின்னுமாக இந்த பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்த போதுதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போரை உக்ரைன் தொடங்கியது என்றார். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி சர்வாதிகாரி என்றார். இவையெல்லாம் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கு அழுத்தம் கொடுக்க கூறப்பட்ட கூற்றுக்கள். அமெரிக்கர்களை பொறுத்தவரை கனிமவள ஒப்பந்தம் அவர்களுக்கு மிக அவசியமாக இருந்தது. காரணம், அதிலிருந்து ஏராளமான பலம். ஆனால் பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்து புட்டினை பகைத்துக் கொள்ள ட்ரம்ப் தயாராக இல்லை. காரணம், புட்டினும் பகைத்துக் கொண்டால் போர் நிறுத்தம் செய்ய முடியாது. போர் நிறுத்தம் செய்ய முடியாவிட்டால் உக்ரைனுக்குள் சுரங்கம் தோண்டி கனிமங்களை எடுக்க முடியாது. அதனால் பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்காமல் எப்படியாவது கனிம ஒப்பந்தத்தை செய்ய பார்த்தார் ட்ரம்ப். இதற்குள் ஐரோப்பிய தரப்பு உஷாராகிவிட்டது. வாஷிங்டன் ஆரம்பத்தில் ஒப்பந்தத்தின் முதல் 2 பதிப்புகளை முன்மொழிந்தது. பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாததால் உக்ரைன் முதல் 2ஐ நிராகரித்தது. 3ஆவதாக முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் சமீபகால பதிப்பு எண்ணெய், எரிவாயு மற்றும் தளவாட உள்கட்டமைப்பு உட்பட உக்ரைன் அரசுக்கு சொந்தமான கனிம வளங்களின் எதிர்கால பணமாக்குதலில் இருந்து வரும் வருமானத்தில் 50% ஒரு நிதியில் முதலீடு செய்யப்படும். அந்த நிதியை அமெரிக்கா கட்டுப்படுத்தும். அந்த முன்மொழிவும் உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்களை கொண்டிருக்கவில்லை. மாறாக ஒரு வாக்கியத்தில் நிலையான அமைதியை நிலைநாட்டுவதற்கு தேவையான பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெறுவதற்கான உக்ரைனின் முயற்சிகளை அமெரிக்க அரசாங்கம் ஆதரிக்கிறது என்று ஒப்பந்தம் கூறுகிறது. அமெரிக்கா ஆதரிக்கிறது என்றால் அது ஆதரவு மட்டுமே, அமெரிக்கா கொடுக்கும் என்று அர்த்தம் அல்ல. இந்த வாக்கியம் உக்ரைனின் எதிர்கால பாதுகாப்பு உத்தரவாதத்தின் ஒரு பகுதியாகும் என்பதை புரிந்து கொள்ளுமாறு செலன்ஸ்கி கேட்டுக்கொள்ளப்பட்டார். உக்ரைனின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் கொடுக்கப்படுவது குறித்து ஒரு வாக்கியமாவது ஒப்பந்தத்தில் தோன்ற வேண்டும் என்று செலன்ஸ்கி விரும்புகிறார் என்று அமெரிக்கர்களுக்கு கூறப்பட்டது. உடனே ட்ரம்ப் பிப்ரவரி 26 உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதற்கு அமெரிக்காவை விட ஐரோப்பா முக்கிய பொறுப்பாகும் என்று கூறினார். அது பற்றி அவர் கூறிய போது, நான் மிக அதிகமாக பாதுகாப்பு உத்தரவாதங்களை செய்ய போவதில்லை. ஐரோப்பாவை நாங்கள் அதை செய்ய விட போகிறோம். ஏனென்றால் உக்ரைனும் ஐரோப்பா தானே, அவர்களின் அண்டை நாடு என்று நாங்கள் பேசுகிறோம் என்று வெள்ளை மாளிகையில் அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர் கூறினார். எல்லாம் சரியாக நடப்பதை அமெரிக்கா உறுதி செய்யும் என்றும் எதிர்பார்த்தபடி அரிய பூமி கனிமங்கள் தொடர்பாக உக்ரைனுடன் ஒத்துழைக்கும் என்றும் ட்ரம்ப் கூறினார். எங்களுக்கு மிகவும் அரிதான பூமி தேவை, அவர்களிடம் பெரிய அரிய பூமி உள்ளது என்றார். உக்ரைனின் அரிய பூமியை பற்றிய ட்ரம்பின் குறிப்பு நாட்டின் முக்கியமான கனிமங்கள் அல்லது பிற வளங்களை குறிக்கும் விதத்தில் இருந்ததா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஏனெனில் உக்ரைனில் சிறிய அளவிலான அரிய நிலங்கள் மட்டுமே உள்ளன. கனிமங்கள் அல்லது பிற வளங்கள் அரிய நிலங்களில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று இல்லை. ஒப்பந்தத்தில் முன்பு நடந்த பதிப்புகளில் உக்ரைன் அமெரிக்க உதவியை 2:1 என்ற விகிதத்தில் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய விதியை உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது. அதாவது பெறப்படும் ஒவ்வொரு டாலருக்கும் உக்ரைன் $2 திருப்பி தர வேண்டும். செலன்ஸ்கி எனக்கு சொல்லப்பட்ட 3வது முன்மொழிவில் 2:1 என்ற ஏற்பாடு இல்லை. கடவுளுக்கு நன்றி என்று செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த உடன்படிக்கையின் கீழ் உக்ரைன் கடனை பெறாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஊடகங்களில் என்ன கூறப்பட்டாலும் ஒரு ஒப்பந்தத்தில் $500 பில்லியன், $350 பில்லியன் அல்லது $100 பில்லியன் எதுவும் இல்லை. ஏனெனில் அது எங்களுக்கு அநீதியாகிவிடும் என்றார்.
ஒப்பந்தத்தின் சமீபகால வரைவு உக்ரைனின் இயற்கை வளங்கள் மீது $500 பில்லியன் உரிமை கோருவதற்கான முன்பு நடந்த அமெரிக்க கோரிக்கைகளை கைவிடப்பட்டன. இது ஒரு முக்கிய ஒட்டும் புள்ளியாக இருந்தது. காரணம், அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்ததே $120 பில்லியன் தான். உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இணைந்து நிர்வகிக்கும் மறுசீரமைப்பு முதலீட்டு நிதியின் விதிமுறைகளை வரையறுக்கும் விரிவான நிதி ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். நிதி ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட செலன்ஸ்கி February 28 வாஷிங்டனுக்கு வருவார் என்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். அப்போதும் ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கப்படும் என்ற வாக்கியம் இருக்கவில்லை. நேரில் வாருங்கள், பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றே கூறப்பட்டது. இந்த இடத்தில் அமெரிக்கா 2 திட்டங்களை வைத்திருந்தது என்கிறார்கள். ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கப்படும் என்ற வாக்கியம் இல்லாமல் செலன்ஸ்கியை கையொப்பமிட வைப்பது. அது நடக்காவிட்டால் ஒப்பந்த பேச்சு வரை போகாமல் இடையே குழப்பி விடுவது. காரணம், ஒப்பந்த பேச்சுவார்த்தை மேசை வரை போய் செலன்ஸ்கி கையொப்பமிடாவிட்டால் அது ட்ரம்புக்கு அவமானம். ஓவல் அலுவலகத்தில் செலன்ஸ்கி பாதுகாப்பு உத்தரவாதம் தேவை என்பதில் உறுதியாக இருந்த திட்டத்தின் 2வது பகுதி அரங்கேற்றப்பட்டது. ஒரு செட்டப் சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டு அதை தொலைக்காட்சியிலும் காட்டி ஒப்பந்த பேச்சுவார்த்தை மேசவரை போகாமல் விஷயம் முடிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேட்டோ இப்போது இருதரப்பையும் சமாதானப்படுத்த பார்க்கிறது. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூடே வெள்ளை மாளிகையில் ஒரு பதட்டமான வார்த்தை பரிமாற்றத்தை தொடர்ந்து ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான உறவுகளை சீர் செய்ய அழைப்பு விடுத்துள்ளார். இரு தலைவர்களுக்கும் இடையே செய்தியாளர்கள் முன் ஏற்பட்ட சலசலப்பான வாக்குவாதத்தை தொடர்ந்து உக்ரைன் தூதுக்குழுவை வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறச் சொல்லுமாறு ட்ரம்ப் பின்னர் தமது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவுடனான கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் செலன்ஸ்கி வாஷிங்டனை விட்டு வெளியேறினார். அமெரிக்க ஜனாதிபதியுடனும் மூத்த அமெரிக்க தலைமை குழுவுடனும் தனது உறவை மீட்டெடுக்க ஜனாதிபதி செலன்ஸ்கி ஒரு வழியை கண்டுபிடிப்பது முக்கியம் என்று கூறினார். இந்த சம்பவத்திற்கு பின்னர் 2 முறை செலன்ஸ்கியுடன் பேசியதாக கூறிய ரூட்டே இது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் என்று அழைத்தார். February 28 பல ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் மற்றும் செலன்ஸ்கிக்கு தங்கள் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய நிலையில் ரூட்டின் கருத்துக்கள் வந்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை செயலாளர் காஜா கல்லாஸ் உக்ரைனுக்கு உதவி செய்வதில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுதிப்பாட்டை தெரிவித்தார். எமது உதவிகள் உக்ரைன் ஆக்கிரமிப்பாளர்களை தொடர்ந்து எதிர்த்து நிற்க உதவுகிறது. இன்று சுதந்திர உலகுக்கு ஒரு புதிய தலைவர் தேவை என்பது தெளிவாகிவிட்டது. இந்த சவாலை ஐரோப்பியர்களாகிய நம் கையில் தான் உள்ளது என்று கல்லாஸ் எக்ஸில் பதிவிட்டுள்ளார். இன்று ஐரோப்பிய தலைவர்களின் உச்சி மாநாட்டில் கிட்டத்தட்ட இதே போன்ற பேச்சை இருக்கலாம். பதட்டமான வார்த்தை பரிமாற்றத்தை தொடர்ந்து முருகல் நிலையில் உள்ள அமெரிக்க உக்ரைனிய உறவை மீட்டெடுக்க முடியுமா என்று செலன்ஸ்கியிடம் கேட்டபோது செலன்ஸ்கி பதிலளித்தார். அவரது பதில் ஆம், அமெரிக்க உக்ரைனிய உறவை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். அது ஜனாதிபதியை விட அதிகம். இது நமது மக்களுக்கு இடையேயான வரலாற்று உறவு என்றார்.